வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் எலக்ட்ரிஷியன் கோயம்புத்தூர். இப்போ நம்ம பீலமேட்டில் ஒரு சைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நார்மல் பிரிக்ஸ் இல்லாமல் எம்ஒய்ஐபின்னு ஒரு பிரிக்ஸு. இதில் பார்த்திங்கன்னா இந்த பிரிக்ஸில் ரெண்டு பக்கமும் ஹோல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழி மட்டும்தான் நம்ம எலக்ட்ரிக்கல் பைப்பு ரன் பண்ண முடியும். இதில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பிளானோட சுவிட்ச் பாக்ஸ் எங்கே வருது, ஸ்பாட் லைட் பாயிண்ட் எங்கே வருது, எல்லாமே ஃபுல்லாக பிளான் பண்ணி இந்த ஹோல்ஸ் வேலை மட்டும்தான் நம்ம பைப் எடுத்துகிட்டு போக முடியும். இதில் சிசிடிவி நெட்வொர்க்கு எல்லாமே ஹோம் தேட்டர் எல்லா பாயிண்ட்ஸுமே இதில் இருக்குது. இதை தான் பண்ண போகிறோம். இந்த கல்லில் ஏதாவது ப்ராப்ளம், நம்ம பைப் அடைச்சிக்கிச்சு இல்லை பைப்போட மறந்துட்டோம்னா ஃபுல் வாழவே ரிமூவ் பண்ணிவிட்டு தான் திரும்ப இந்த ஒர்க்கு பண்ண முடியும். திரும்ப ஊடால சிப் பண்ணி உடச்சி போடவே முடியாது. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக பிளானோட கீழே சுவிட்ச் பாக்ஸ் எங்கே வருது, நம்ம லைட் பாயிண்ட் எங்கே வருது, ஃபேன் எங்கே இருக்குது, ஃபுட் லேம்ப் எங்கே இருக்குது, சென்சார் லைட் எங்கே இருக்குது, வாட்ரோவுக்கு உண்டான ஸ்ட்ரிப் லைட் எங்கே இருக்குது, எல்லாமே கம்ப்ளீட்டாக வாலில் பிளான் பண்ணி கீழே இருந்தே ரன் பண்ணி பைப்பை மேலே எடுத்துகிட்டு போகணும். கடைசி ரூஃபில் எந்த பைப்புமே வராது. ரூஃபில் ஒன்லி ஸ்பாட் லைட்டுக்கும் ஃபேனுக்கு உண்டான பைப்பை மட்டும் கொண்டு வந்து கரெக்டாக பாக்ஸோட லிங்க் பண்ணணும். இந்த பாக்ஸுக்கும் கீழேருந்து கொண்ட ஒரு பைப்பு ஒரு இன்ச்சு டிஃப்ரெண்ட்னாலும் திரும்ப கல் உடைக்க முடியாது. திரும்ப ரீஒர்க் தான் பண்ணணும் பிரிச்சுட்டு. ஸோ இது ரொம்ப ரிஸ்க்கான ஒர்க்கு. இப்போ இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பிளாஸ்டிங்கும் பண்ண மாட்டாங்க இந்த வீட்டில். அப்படி பண்ணாதனால திரும்ப நம்மளால் ரீஒர்க்கோ எதுவுமே பண்ணாதனால முதர்ந்தே எந்த தப்பு இல்லாமல் கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணி இந்த ஒர்க் முடிக்கிற மாதிரி இருக்குது. தேங்க்யூ. இது நாங்கள் கன்டினியூ பண்ணி முடிக்கிறதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. யுவர் எலக்ட்ரிஷியன் கோயம்புத்தூர்.